பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலேருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா பேசுகிறேன். மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசியிலேயே சனி வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 3. சரிங்களா? ஆகஸ்ட் 4 சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னியில் போய் நீச்சம் அடைகிறாரு. ஆகஸ்ட் 18 கடகத்தில் இருக்கிற சூரியன் சிம்மத்தில் போய் ஆட்சி பலம் அடைகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசி அதிபதி குரு, அடுத்து புதன், சூரியன் இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சரி, ஓகேங்க, எப்படிங்க இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் குரு 5ஆம் இடத்துல சேர்க்கை. பொதுவாகவே சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குது. குரு சூரியன் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது சிவராஜ் யோகத்தை கொடுக்கறது. அதாவது கோவில் சம்மந்தப்பட்ட திருப்பணிகளில் ஈடுபடுறது, கோவில் கட்டி கொடுக்கறது, ஓகேங்களா, ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு தர்றது, நல்ல ஒரு பேர் புகழ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை வந்து நிச்சயமாக கொடுக்கும். இப்போ உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் நல்ல நிலையில் சூரியனும் குருவும் சேர்ந்துருந்தால் நிச்சயமாக அவங்க கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, கோவிலுக்கான திருப்பணிகள் செய்கிறது, பெரும் பங்கு இவங்களோட தலையீடு இருக்கும் கோவில்களில். சரிங்களா? ஸோ இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். ராசி அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று ராசியவே பார்க்குறாரு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை. 4ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்கார்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வீடு வண்டி வாகனம் விஷயங்கள் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. அப்படிங்கிறது பொதுவாகவே 7ஆம் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமண உறவில் கசப்பு கொடுக்குது. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் வந்தாலும் சரிங்க, செவ்வாய் வந்தாலும் சரி, சனி வந்தாலும், சுக்கிரன் வந்தாலும் திருமண உறவில் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிவாதத்தையும் ஒரு ஈகோவையும் ஒரு முன்கோபத்தையும் கொடுத்து நிறைய மனக்கசப்புகளை உண்டு பண்ணுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? 7ல் இந்த சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரனை வேற சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க இல்லையா? அப்போ மனைவி வகையில் நம்மளுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறது, இல்லை அவங்க மூலமாக மனம் வருத்தம் வர்றது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. படிக்கிறவங்க 4ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறனால படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றபடி 5ல் சூரியன் புதன் குரு, ஸோ மெமரி பவர் நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். பொதுவாக 5ஆம் இடத்துல புதன் வர்றதுங்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த சஞ்சலம், ஒரு சலனத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. 6ல் கேது, அது ஒரு சிறப்பான அமைப்பு. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகும். புது முயற்சிகள் அதுவெல்லாமே நல்லாயிருக்கும். 6ல் கேது இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. 12ல் ராகு. ஸோ பொதுவாக 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் நிறைய டிஸ்டர்ப் ஆகும், கெட்ட கனவுகள் வர்றது, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ராகு கொடுக்கும். அது விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்கும்போது தேவையற்ற செலவினங்களை வந்து கொடுக்கறது இந்த ராகுவோட வேலையாக இருக்கும். ஸோ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? பொதுவாகவே எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு குழப்பத்தையோ இல்லை எடுக்கிற முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதத்தையோ கொடுக்க தான் செய்யுதுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஜென்ம சனிங்கிறனால ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க. எந்த ஒர்க்கும் தள்ளாதீங்க. அப்பப்போ ஒர்க்கை முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வேறு இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இன்னுமே அந்த ஒரு பிடிவாதம் வந்து அதிகமாகும். எது செஞ்சாலும் ஏட்டிக்கு போட்டியாக மாறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பொதுவாக வந்து இந்த ஒரு கிரகம் வக்ரமாகும்போது அங்கே வக்ர கிரகங்கள் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. பட் சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வக்ரமாகிறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மன ரீதியாக நிறைய இறுக்கமும் ஒரு குழப்பத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் குருவோட பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது. அக்டோபர் வரைக்கும் நீங்கள் சேஃப் தான். அக்டோபருக்கு மேலே தான் குரு வந்து சிம்மத்துக்குள்ளே போவார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்குள்ளே போயிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ வாக்குஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனாலும் இந்த குருவோட பார்வை இருக்கும்போது இருக்கிற இந்த தன்மையும் குரு பார்வை இல்லாத போது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ஸோ கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுன்னு. ஒரு நல்ல தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. பொதுவாகவே சனி தொடர்பு வராரு அப்படின்னாலே இந்த காவல் தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க முறையாக. ஓகேங்களா? தயிர் சாதம் தானம் பண்ணுறது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது, நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுட்டு வர்றது,
இந்த கை கால் முடமானவங்களுக்கு வந்துட்டு உணவு நீங்கள் தானம் பண்ணி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, குடை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அந்த சனியோட ஆக்டிவேஷனை ப்ளஸ்ஸாக பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இது எதையுமே தயவுசெய்து சுயநலமாக செய்யவே செய்யாதீங்க. ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். அது உணர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் நம்ம கொடுக்குற தானத்துக்கே ஒரு சிறப்பு இருக்குது. நான் இதை கொடுத்துட்டேன் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு அந்த ஒரு பலனை வந்து என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு வாங்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கோ, கொடுக்கும்போது அதை விட 2 மடங்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அதை நல்லா நம்ம ஃபீல் பண்ணும்போது. ஸோ அது கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அடுத்து உத்திரட்டாதி, அடுத்து ரேவதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதியில் பிறக்கிற குழந்தைங்க பயங்கர நாலேஜு, பயங்கரமாக மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நல்ல ஒரு லட்சணமாக இருக்கிறது, நல்ல அறிவாக இருக்கிறது, இந்த தன்மைகள்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு யோகா, மெடிடேஷன் இது கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துட்டு வாங்க. சூரிய வழிபாடு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டே வந்துடுங்க. இந்த புரட்டாதியில் பிறந்த குழந்தைங்கள வந்து சூரியன் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து பொதுவாகவே இவங்களுக்குமே இந்த மெடிக்கல் லைன் வந்து நல்ல செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்க தனியாக தெரியக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த புரட்டாதியில் பிறந்த குழந்தைங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி வளர்த்துங்க. 2 விஷயம், ஒன்று யோகா பண்ண வைங்க, ஒன்று சூரியன் வழிபாடு பண்ண வைங்க. இது 2ம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் இவங்க அடைவாங்க உறுதியாக. அடுத்து வந்து இதுலேயே உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி பயங்கர சாஃப்டான நேச்சரு. என்ன ஒன்று இவங்க யாரையாவது ஏமாற்றுவாங்க, இல்லை இவங்களை யாராவது ஏமாற்றுவாங்க. இது வந்து இந்த திருமணத்தில் நிறைய இது வந்து நடக்குது. ஸோ திருமணம் பண்ணும்போது உத்திரட்டாதியில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் திருமணம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நல்லா விசாரித்து திருமணம் பண்ணுங்க. யாரோ சொன்னாங்க கேட்டோம் அப்படின்னு அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் விசாரித்து திருமணம் பண்ணுங்கள். சில இடங்களில் பாருங்களேன், மாப்பிள்ளைக்கு ஜாதகத்தையே மாற்றி கொடுத்துட்டாங்க. வயசு 8 வயசு வித்தியாசம் எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா அனுபவத்தில் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். இவங்க மேக்ஸிமம் ஏமாறுறதுங்கிறது திருமண விஷயத்தில் தான் ஏமாறுறாங்க. ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை வந்து ஒன்று சொத்து பத்து நிறையா இருக்குன்னுவாங்க. பட் விசாரித்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாளைக்கு திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த வேலையில் இருந்தோம் அந்த வேலையில் இருந்தோம்பாங்க. அதுவும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது 2 விஷயமே நடக்குது. ஒன்று இவங்க ஏமாற்றி திருமணம் பண்ணுறாங்க, இல்லை இவங்களை யாராவது ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காமதேனு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம், அகத்திக்கீரை, முக்கியமாக திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே இவங்க இதில் வந்து இந்த மனம் சார்ந்து ஒரு அன்ஸ்டேபிள் நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனதளவில் ஒரு காயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே உத்திரட்டாதி இருக்குது அப்படின்னாலே வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வேப்ப மர காற்றை வந்து நல்லா சுவாசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடக்கூடிய பழக்கம் இருக்கும், அதை வந்து மாற்றிக்கணும். ஒரு செயல் எடுத்தோம்னா அப்போவே செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கணும். சரிங்களா? மற்றபடி இவங்க முக்கியமாக மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அது ஒன்று தான். திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதிலே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அப்பா அறிவுனா அறிவு, அப்படி ஒரு அறிவு, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாலேஜான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க, எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓவரால் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க. பயங்கர அறிவு இருக்கும், பயங்கர புத்திசாலித்தனம் இருக்கும், அதே அளவுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதை மட்டும் இவங்க களைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மேன்மைக்கு வருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரேவதியில் பிறக்கிற குழந்தைங்க பாருங்களேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பழக்கமே இருக்காது. சூரியனா அது எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடிய தன்மைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இவங்க ஒரே ஒரு பரிகாரம், வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா விடியற் காலை எந்திரிச்சு பழகணும். விடியற் காலையில் மட்டும் இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா மற்ற எதுலேயுமே இவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி வந்து ஸ்டார்டிங்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா, ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லைங்கிற மாதிரி ஆர்வமாக ஒரு வேலையில் போய் உட்காருவாங்க, அப்படியே பாதியிலே விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த தன்மை நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பழக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்திரிச்சு பழகும்போது இவங்களுக்கான வேலைகளை வந்து இவங்க சரியாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வளர்ந்துடும். ஸோ அது கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இலுப்பை மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா இலுப்பை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, எண்ணெய் கடைகளில் கிடைக்கும் இலுப்பை எண்ணெய்னு. அந்த இலுப்பை எண்ணெயை வாங்கிட்டு போய் குலதெய்வம் கோவிலில்
பௌர்ணமி நாட்களில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. இல்லை இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கே போயிட்டு இலுப்பை எண்ணெயில் 2 தீபம் போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, என்ன ஒரு வேண்டுதல் வச்சாங்கனாலும் அது நிச்சயமாக பலன் கொடுத்தே தீரும். சரிங்களா? இவங்க வந்து இந்த பொதுவாகவே மீன ராசியில் பிறந்தவங்க திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறது, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள், ஓகேங்களா? அதாவது புனித நீர் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம், அதே மாதிரி திருச்செந்தூர், கொடுமுடி, இன்னும் உங்களுக்கு இன்னும் நியர்பையில் எங்கே நல்ல ஒரு கிணறு இருந்து அந்த கிணத்துல நீர் எடுத்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற கோவில்களாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஓகேங்களா? மொத்தத்தில் பக்கத்தில் ஒரு நல்ல நீர்நிலை இருக்கணும், அதில் நல்ல நீர் இருக்கணும், நிறைய நீர் இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்தலத்துக்கு போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வர வர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா இவங்களது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி, நீர் ராசி. இவங்களுக்கு 5ஆம் அதிபதி கடகம், அதுவும் நீர் ராசி. பொதுவாகவே திரிகோணங்கள் எல்லாமே அவங்க என்ன அமைப்போ, காற்று ராசினா காற்றா வரும், நீர்னா நீராக வரும், நிலம்னா நிலமாக வரும், ஓகேங்களா? அப்போ இது சார்ந்த இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ராசிக்கு 5ஆம் இடம் கடகம், ராசிக்கு 9ஆம் இடம் விருச்சகம். கடல்ங்கிறது குறிக்கிறது வந்து மீனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆறு, நதிக்கரை, இதெல்லாம் ஏரி, இந்த மாதிரி இடங்களை குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகம். கிணறு, முக்கியமாக கிணறு குறிக்கிற இடம் பார்த்திங்கன்னா விருச்சகம், ஓகேங்களா? ஸோ அப்போ இது சம்மந்தப்பட்ட நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வர்றது சால சிறந்தது.